அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனை தொடரும். எங்களை கூட பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினாலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய இந்த குடிமங்கலம் திருச்சபைக்காக இந்த ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதுபோல எங்கள் திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதே நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஆராதனை கலந்துருக்கிற மக்களை இதை ஆசிர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உங்களிடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே நாங்கள் உங்களை விசுவாசித்து உண்மை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம் சாமி. எங்களை தாக்கி இந்த கரங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களை நாங்கள் மாத்திரம் உண்மைப்படட்டும். இந்த ஆராதனை தொடர்ந்து முடிவரை கடவுளை எங்களோடு கொண்டிருந்து எனக்கு வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லிக்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் கடவுளை நாம மகிமைப்படும்படியாக கீர்த்தனைகளே 384வது பாடல் துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை பாடி நாம் கடவுளை மகிமைப்படுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா
அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அன்பானவர்களே, நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாளிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனின் இரட்சகராக கருப்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பிடிக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மையில்லை. நமது பாவங்களை அறிவித்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனைத்தும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உங்களை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவத்தை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையில் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பின் பாவனை பற்றி நம்ம கட்டளையிட்டார்கள். வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தில் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருவாராக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். இறை தியானத்துக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 22 முடிய. பக்கம் புதிய ஏற்பாட்டின் பகுதி 6. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலைகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாகுவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை படுத்து பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் அப்படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்படியாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியானது வாசித்து நிறைவு பெற்றது. கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்க்க எனக்கு மிக சந்தோஷம். கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நேரத்தில் நாம் வேத வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக இருப்பது என்பது அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கடவுள் அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, எனவே கடவுள் அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்கின்றார். யாரெல்லாம்
தன்னை பின்பற்ற வேண்டும், தனக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் அவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த நேரத்தில் கூட இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற முதலாவதாக விருப்பம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சாய்ஸ், ரைட் சாய்ஸ் வின்ஸ் ரைட் லைஃப் என்று நாம் படித்திருக்கிறோம். எனவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த விருப்பம் நம்ம உள்ளத்திலே கட்டாயம் நமக்கு தேவை. அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஒருவேளை இந்த நாளிலும் நமக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதனுடைய அந்த வசனத்தின் மையமாக கொண்டுதான் இன்றைக்கு நாம் என்னுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வேத பகுதியில் அவர் சொல்லியிருக்கின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அதிகமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே அவர் ஒரு டெஃபினேஷன், ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு சீடனுக்கு உண்டான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அந்த வேத பகுதியிலே ஒரு சீடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுகிற முழு காரியம் அதில் அடங்கியிருக்கிறது நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பத்தோடு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே நம் அநேக காரியங்களை நம் உலகத்திலே நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம் உலகத்திலே பார்க்கின்ற பொழுது ரசிகர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகருக்கு ரசிகர்கள், ஃபேன்ஸ் என்று நாம் சொல்லுகின்றோம். பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸை ஒருவேளை இன்னைக்கு மக்கள் பின்பற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லது அரசியல் தலைவர்களை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லது விளையாட்டு வீரர்களை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை இவர்களெல்லாம் தற்காலிகமானவர்கள் அல்லது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்றைக்கும் நம்முடைய தலைவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அவர்தான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்களை என்னையும் அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவை பின்பற்ற முடியும் என்பார்கள். அதே போல் இரண்டாவதாக சொல்லுகின்ற காரியம், நாம் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். செல்ஃப் டினையல், அதாவது சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும். ஒருவேளை நாம் சுயநலமாக அநேக நேரங்களிலே நாம் சிந்திக்கின்றோம் அல்லது செயல்படுகின்றோம், நமக்கு பிடித்தமான காரியங்களை செய்கின்றோம். ஆனால் இயேசுவை பின்பற்றுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உலகத்தை வெறுக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்பார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாவதாக செல்ஃப் டினையல், நம்மை நாம் வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். மூன்றாவதாக நம்முடைய சிலுவையை, தன் சிலுவையை அனுதினமும் எடுக்க வேண்டும் என்று நாம் படிக்கின்றோம். நம்முடைய சிலுவை என்றால் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது தியாகம், அர்ப்பணிப்பு, பாடுகள். இதுதான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். நம் சிலுவை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையை நமக்காக அவர் மரித்தார், தன்னையே அவர் நமக்காக அர்ப்பணித்தார். அதுதான் சிலுவின் அடையாளம். எனவே இந்த நேரத்தில் கூட இயேசுவுக்கு நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உலகத்துக்கு வருகிற எல்லா பாடுகளையும், இயேசுவுக்காக வருகிற எல்லா பாடுகளையும் நாம் சகிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஒருவேளை நாம் வேதத்தை பார்க்கின்ற பொழுது பவுல் அவர் சொல்லுகின்றார், இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக நிற்கின்றேன், எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் குப்பையாக நிற்கின்றேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசுதான் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பார்கள். அவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். எனவே அந்த சிலுவையை பார்த்து நாம் நடக்க வேண்டும் அனுதினம். ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறது, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று. அந்த அருமையான பாடல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் நாம் பாடுகின்றது போல உலகத்தை நாம் மறந்து இயேசுவை நாம் பின்பற்றுகிறேன் என்கிற அந்த பாடல் வருவதைப் போல நாம் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சகித்து நாம் அவரை பின்பற்றுகிறோம். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். கடைசியாக இயேசுவை இந்த காரியங்களோடு நாம் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். நாம் படித்த வேறு பகுதியிலே இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீடர்களை தேடி அவர் போகின்றார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சீடர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையான சீடர்களை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு அவர் அந்த கலிலேயா கடற்கரையிலே அவர் நடந்து சென்று சீடர்களை தேடினார். அது மட்டுமல்லாமல் அவர் அந்த மீனவர்களை பார்த்து, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அவர்களை பார்த்து அவர் அழைத்தார். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், எல்லாவற்றையும் விட்டு
வலைகள், மீன்கள் எல்லாவற்றையும், படகு எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார். இதுதான் ஒரு சீஷனுடைய அர்ப்பணிப்பாக இருக்கிறது அன்பானவர்களே. எனவே நீங்களும் நான் ஒருவேளை உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆடம்பரங்கள், பெருமைகள் அல்லது இச்சைகள் அல்லது நமக்கு விருப்பமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் விட்டு விட்டு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை பின்பற்ற முடியும் அன்பானவர்களே. இயேசுவை எல்லாராலும் பின்பற்ற முடியாது. காரணம் என்னவென்றால் இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு துணிச்சல் தேவை, அதுக்கு ஒரு தைரியம் தேவை. அப்பொழுதுதான் நம்ம இயேசுவை பின்பற்ற முடியும். ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் ஒருவேளை பல்வேறு இடங்களுக்கு நாம் பிரயாணம் பட்டு போகிறோம். அப்படி பிரயாணம் செய்கின்ற பொழுது நமக்கு வழி தெரியாத இடத்துல நாம் என்ன செய்கின்றோம்? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் போர்டு, இந்த ஊருக்கு போகிற ஒருவேளை இப்போ திருப்பூர் போகிறீங்க அப்படின்னா அந்த போர்டை பார்த்து நம்ம போகணும். திருப்பூர் 21 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் அந்த போர்டை பார்ப்போம். இந்த வழியில் நம்ம போகணும்னு சொல்லி நம்ம அந்த நேம் போர்டை பார்த்துப்போம். ஆனால் இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜி நமக்கு வந்திருக்கிற காரணத்தினால நம்ம இன்றைக்கு எதை நம்ம அநேக நேரங்களிலே நம்முடைய மொபைல் ஃபோனை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்துகிறோம். வழி தெரியாத இடங்களில் கூகுள் மேப் போட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த இடங்களுக்கு நம்ம செல்லுகிறோம். அன்பானவர்களே, ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், கூகுளை நம்ம நம்புகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏன் நாம் கடவுளை நாம் நம்பக்கூடாது அல்லது ஏன் இயேசுவை நாம் பின்பற்றக்கூடாது? அதுதான் இந்த நேரத்திலே நம்மை நாம் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஒருவேளை அநேக நேரங்களிலே நம்மை நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம், சுயத்தை நாம் நம்பிக்கொண்டு அல்லது நம்முடைய ஞானத்தை, நம்முடைய புத்தியின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் ஒரு சில நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது மற்றவர்களை, நம்முடைய நண்பர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அல்லது உலகத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்கிறது, உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் கடவுளை நினைத்துக்கொள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை இது சாதாரணமாக உங்களுக்கு வருகிற ஒரு செய்தி அல்ல. இன்றைக்கு கடவுள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் திட்டவட்டமாக பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் யாரை நீங்கள் பின்பற்றினீர்கள், எதை பின்பற்றினீர்கள் யோசித்து பாருங்கள். அதனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன அல்லது இழந்த காரியங்கள் என்ன நீங்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே வேத பகுதியிலோ லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்தீர்கள் என்றால் அங்கு ஒரு வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு வேத வசனம் தான், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவேளை நாம் நம்மை பின்பற்றி அல்லது உலக மனிதர்களை எல்லாவற்றையும் பின்பற்றி அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன யோசித்து பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு உண்மையுள்ள ஒரு ஒரு தலைவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் தான் நமக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, நான் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நான் அனுதினமும் நடத்துவேன் என்று கடவுள் அவர் நம்மை பார்த்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு யாருக்குமே வழி தெரியல, எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பரிதாபமான நிலைமை. எப்படி வாழ முடியும், என்னால் நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நாம் யாரை பின்பற்ற முடியும்? யாரையுமே நாம் பின்பற்ற முடியாது, யாரையுமே நாம் நம்ப முடியாது என்பதை. அப்பொழுது கடவுள் தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் நம்பிக்கை யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். நம் வாழ்கின்ற இந்த உலகத்திலும் அவர் நமக்கு நம்பிக்கையை தர முடியும். அதே போல் இந்த வாழ்க்கைக்கு பிறகும், வாழ்வு பொழுதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும், இந்த வாழ்வுக்கு அப்புறமாகவும் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிறார். எனவே இந்த நேரத்திலே நான் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்களை நீங்கள் நம்பாதீர்கள், அல்லது உங்களுடைய நண்பர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அல்லது உலக காரியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்று முதல் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், நான் இயேசுவை பின்பற்றப் போகிறேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, முதலாவதாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மை நாம் வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுத்தால் மட்டுமே நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். நமக்கு லாபமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் வெறுக்க வேண்டும். உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன அவமானங்கள் வந்தாலும் சரி, என்ன இடைஞ்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்கிற அந்த உறுதியோடு அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். கடைசியாக
நாம் இயேசுவை இப்படிப்பட்ட காரியங்களோடு பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாகவே கடவுள் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். அந்த சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை வழிநடத்தினார். எனவே இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவராக, நமக்கு ஒரு ஆலோசகராக இருந்து நம்மை அனுதினமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் கூட ஒருவேளை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நான் ஆலயத்துக்கு வரேன், நான் பைபிள் படிக்கிறேன் சொல்லிட்டு அப்படி இல்லாமல் அனுதினமும் எவ்ரி டே லைஃப், டே டு டே லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பார்களே. எனவே இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சின்ன செய்தி அல்லது முக்கியமான செய்தி என்னவென்றால், நீங்கள் இயேசுவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அதுதான் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். எனவே அதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த செய்தியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வைங்க, நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்று. அதே போல நிச்சயமாக கடவுளை தொடர்ந்து அவர் சரியான பாதையிலே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் அவர் வழிநடத்த அனுபவராக இருக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் இயேசுவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் கேட்டோம் சாமி. அன்று அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முதலாவதாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற விருப்பத்தை எங்களுக்கு தாரும். அதே போல் ஆண்டவரே, எங்களை சுயத்தை நாங்கள் வெறுத்து உண்மை பின்பற்றுவதற்கு உதவி செய்யும் சாமி. அதுபோல் அது மட்டுமல்லாமல் அன்னதினமும் ஆண்டவரே எங்களை சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் உண்மை பின்பற்ற உதவி செய்யும். கடைசியாக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்ற வேண்டும் என்கிற சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன்படி மாடுகளுக்கு உதவி செய்யும் சாமி. இந்த ஆடல்கள் கடந்து வந்த மக்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தி அவர்கள் மறந்து போகாதபடி அவர்கள் இருதயத்திலே அதை வைத்து அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு உதவி செய்யும் சாமி. அதன் மூலமாக ஆண்டவரே அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும் சாமி. இந்த கரங்களை கொடுக்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் கரங்களை தருகிறோம் சாமி. அந்த யாவி ஆத்மா சரீரத்தை கொடுத்துக் கொள்ளும். இந்த கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா குறைந்து கொண்டிருப்பதற்கு நன்றி சாமி. இது முற்றிலுமாக இந்த பாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இதிலிருந்து நம்முடைய மக்கள் மீண்டு வந்து அன்றைய நாங்கள் சந்தோஷம் சமாதானமாய் வாழ உதவி செய்யும். சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு இந்த இடத்திலே வந்து நம்முடைய மக்களுடைய ஆராதிக்க, அவரை துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் சாமி. அதுபோல குடும்பங்களின் நேரத்திலே சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும். அன்றைய அது போல ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை தாரும் சாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்கும் சாமி. அந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் இது சந்திக்க, குடும்பங்களை கட்டுங்க ஆண்டவரே. அதுபோல இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் சாமி. பிரியமானவர்கள் ஆத்மா வாழ்வது போல இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். வாதைகள் கூடாரத்தை அணுகாது, எல்லாம் உங்களுக்கு நேரிடாது. அன்றைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்தை ஒப்பு கொடுத்து செய்வீர்கள். காத்துக்கொள் படைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படிதான். ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலமாக கடவுளை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் கருணை போதும் கொடுப்பதாக. கடவுள் எல்லை பெரிதாக்குவாராக. கடவுள் எல்லா விதமான நாசமோசமும் பிள்ளைகளை பாதுகாத்து சமாதான ஆரோக்கியம் தந்து உங்களுடைய பால் வைப்பார். God bless you all.